விருதுநகர் அருகே பல்நோக்கு பயன்பாட்டு மைய கட்டிடம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே தும்மு சின்னம்பட்டி ஊராட்சியில் 800க்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு பயன்பாட்டு மைய கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடம் 10 மாதங்களுக்கு முன் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை. இதனால் அதிக வாடகைக்கு மண்டபங்களை எடுத்து சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் தனிநபர்கள் கட்டிடத்தை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பல்நோக்கு மையம் கட்டடம் வந்துட்டு பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு தான் யூஸுக்கு கொண்டு வந்தது. ஆனால் இப்போ பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கண்டிப்பாக இது யூஸே இல்லை. தனிநபர் வந்து இது ஆக்கிரமிச்சு இது வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க. நாங்கள் ஒரு பஞ்சாயத்தில் முறையீடு செஞ்சோம். அவர் என்னுடைய கண்ட்ரோல் வரல, என்னுடைய அங்கீகாரம் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு முடியாதுட்டாரு. பல்நோக்கு மையம் கட்டிடத்துல பொதுமக்கள் பயன்பாடு இல்லாமல் இருக்கு. அது தனியாருக்கு ரேடியோ செட்டு மைக் செட்டுக்காரர்களுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்க, கான்ட்ராக்டுக்காரங்க. சாவியை பஞ்சாயத்து தலைவர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால நீங்க தக்க நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வர வேணும்.